கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எல்லாம் நல்லா இருக்கீங்களா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த அருமையான காலை வேளையிலும் ஆஸ்கார் யூடியூப் சேனல் மூலமாக எங்களை சந்திப்பதிலே மிக மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கும் நம்ம ஒரு சத்தியத்தை பார்க்க போகிறோம். எடுத்துக்கொள்ளலாம். கொலைசியருடைய புஸ்தகத்துல 3வது அதிகாரத்துல 4வது வசனம், 3வது வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்க. ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது நீங்களும் அவரோடு கூட மகிமையிலே வெளிப்படுவீர்கள். அல்லேலூயா. இந்த வசனத்தை நீங்க பாருங்க, நீங்க ஆழமா தியானிச்சு பாருங்க. நீங்கள் மரித்தீர்கள் என்று வசனம் துவங்குகிறது. எத்தனை பேருக்கு புரியுது? நீங்கள் மரித்தீர்கள் என்று இந்த வசனம் ஆரம்பிக்கிறது. நல்லா கவனிச்சு பாருங்க. என்றைக்கு நீங்கள் ரட்சிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்துவை மெய்யான தேவன் என்பது நாவினால் அறிக்கை பண்ணி ஞானசானம் எடுத்து கர்த்தருக்காய் வாழ ஆரம்பிக்கிறீர்களோ அன்று நீங்கள் மரித்து விட்டீர்கள். உலகத்துக்கு நீங்க மரிச்சிட்டீங்க, பாவத்துக்கு நீங்க மரிச்சிட்டீங்க, உலகத்தினுடைய இச்சைகளுக்கு நீங்க மரிச்சிட்டீங்க. இப்பொழுது நீங்கள் யார் என்றால், உங்களுடைய ஜீவன் கிறிஸ்துவோடு கூட தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. வெளியே தெரியுது வேணா உங்க முகசாயலா இருக்கலாம், ஆனா உங்க ஜீவன் யாருக்குள் மறைந்திருக்கிறது என்றால் கிறிஸ்துவோடு கூட தேவனுக்குள்ளே மறைந்திருக்கிறது. அவர் வெளிப்படுகிற ஒரு நாள் வரப்போகிறது. அன்று நீங்களும் வெளிப்படுவீர்கள், மகிமையாய் மாறுவீர்கள். ஆமென். பாருங்க, கிறிஸ்துவினுடைய கூட உங்க ஜீவன் மறைந்திருக்கிறது என்றால் எவ்வளவு பெரிய ஆச்சரியம் அது. கிறிஸ்து எப்படி தேவனோடு கூட வசனம் சொல்லுகிறது, ஆதி ஆமத்திலே நாம் கட்டுவோம், நாம் உருவாக்குவோம் என்று பன்மையில எழுதியிருக்கிறார். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? மூவரும் ஒன்றாய் இருக்கிறார்கள், பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர். அப்படி என்றால் நீங்களும் அவரோடு கூட இணைக்கப்படுகிறீர்கள். கிறிஸ்து எப்படி தேவனோடு இணைந்திருக்கிறாரோ அதே போல நீங்களும் அவரோடு கூட இணையப்படுகிறீர்கள். எது வரைக்கும் தெரியுமா? தேவனுடைய வருகை வரைக்கும். இது எவ்வளவு ஒரு ஆனந்தமான ஒரு காரியம். இந்த காரியத்தை பிரிக்க முடியாதான் பாவம் என்கிற ஒரு ஆயுதத்தை பிசாசு கையில் வைத்திருக்கிறார். யாரெல்லாம் பாவத்தை துணிகரமாய் செய்கிறார்களோ அவங்க வாழ்க்கையில அவங்க தேவனை விட்டு வழிவிடுவதற்கான ஒரு பாதையை அவங்களே உருவாக்குறாங்க. அது மட்டுமா, அவர்கள் மறைந்து கொள்கிறார்கள், ஓடி ஒளிந்து கொள்கிறார்கள், தேவனை விட்டே பின்வாங்குகிறார்கள். நீங்க பாருங்க, ஆதாமையும் ஏவாளையும் கர்த்தர் உருவாக்கினார், தமது சாயலை உருவாக்கினார். அவரோடு கூட சஞ்சரித்தார்கள், நடந்தார்கள், உலாவினார்கள், மகிமையான சரீரம் உடையவர்களாய் இருந்தார்கள். ஒருவேளை பாவம் செய்தார்கள் பாருங்க, அவங்களை விட்டு தேவனுடைய மகிமை கடந்து போனது. அவர்கள் செய்த முக்கியமான காரியம் என்ன தெரியுமா? ஓடி ஒளிகிறார்கள். அவர்கள் ஜீவன் தேவனுக்குள் மறைந்திருந்தது. இப்பொழுதோ அவர்கள் அத்திமரத்தை காட்டுக்குள்ள ஓடி ஒளிஞ்சிருக்கிறாங்க பாருங்க. தேவன் கூப்பிட்டால் கூட சத்தம் கேட்டும் வெளிவர முடியாத அளவு ஒளிஞ்சிருக்கிறாங்க பாருங்க. இந்த ஒளிகிற அனுபவத்துக்குள்ளாக அன்பு தேவ பிள்ளைகள் நீங்கள் போய்விடவே கூடாது. உங்க ஜீவன் பிசாசு கையில் இருக்குமே ஆனால் நீங்கள் தேவனை விட்டு ஒளிந்து ஓடுவீர்கள், பின்வாங்கி போவீர்கள். இல்ல இல்ல, உங்க ஜீவன் எப்பொழுதும் தேவனுக்குள்ளே மறைந்திருக்க வேண்டும், தேவனுக்குள்ளே பொக்கிஷமாய் மறைந்திருக்க வேண்டும். எப்போது வரைக்கும்னா வருகை பரியந்தம், கிறிஸ்து வெளிப்படுகிற நாள் வரைக்கும் உங்கள் ஜீவன் தேவனுக்குள் மறைந்திருக்க வேண்டும். அந்த காரியத்துலதான் பிசாசு கண்ணு கருத்துமா இருக்கிறான். உங்க ஜீவனை தேவனை விட்டு விலக்கி நித்திய ஜீவனா இல்லாமல் உலகத்துல அடிமையான வாழக்கூடிய ஒரு காரியத்துக்குள்ள பிசாசு தள்ள பார்க்கிறான். அதில் சிக்கிக் கொள்ளாதிருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாம். எங்கள் பரிசுத்தம் நிறைந்த பரலோகத்தின் தகப்பனே, இந்த அருமையான காலை வேளையிலும் சத்தியத்தை கேட்டிருக்கிற எல்லா ஜனங்களையும் ஆசீர்வதிங்கப்பா. எல்லாருடைய ஜீவனும் கிறிஸ்துக்குள்ளா மறைந்திருக்கட்டும். யாரும் பாவம் செய்துவிட்டு ஓடி ஒளிஞ்சு மறைகிற அனுபவம் யாருக்கு வந்துடக்கூடாதுப்பா. தேவ கரத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.